இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. சண்டே அப்படின்னாலே எல்லார் வீட்லயுமே நான்வெஜ்ஜா தாங்க இருக்கும். மோஸ்ட்லி வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, நண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் செய்வாங்க. நாங்களுமே செய்யணும்னு ஆசை தாங்க. பட் ஆனா எங்களுக்கு இன்னும் பங்குனி மாசம் முடியலங்க. அதனால நாங்க எந்த நான்வெஜ்ஜுமே செய்ய முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான்வெஜ் ஸ்டைல்ல வெஜிடேரியன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் போட்டு நல்லா பிரியாணி செஞ்சுட்டு, கூடவே வந்து மஷ்ரூம் வச்சு கிரேவி மாரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கேன். இப்போலாம் நான் பிரியாணி எக்ஸ்பர்ட்னே சொல்லலாங்க. ரொம்ப ஈஸியா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாவுமே வருது நான் செய்ற பிரியாணி. எப்பவும் போல தம் போட்டு தாங்க செஞ்சிருந்தேன். பாத்திரத்தில தான் செஞ்சிருந்தேன். குக்கர்ல செய்றத விட பாத்திரத்தில செய்யும்போது பிரியாணி வந்து குழையாம கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாவுமே இருக்கு. நீங்களும் வேணாலும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து இப்போ பாத்திரத்தில செய்றதுனா ரொம்ப ஈஸி. கன்வீனியன்ட்டாவும் இருக்குங்க. அதே மாரி தாங்க இன்னைக்குமே செஞ்சிருந்தேன். யூசுவலா செய்ற மாரி தாங்க. பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசியில அப்படிங்கிறனால நல்லா கரெக்ட்டான பதத்துல இருந்ததுங்க. குழையாம பொல பொலன்னு நல்லா சூப்பரா இருந்தது உதிரி உதிரியா. கிரேவியுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. மசாலாலாம் அரைச்சு போட்டு செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா இன்னைக்கு லஞ்ச் முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.